ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம சிரீஷ் ஃபுட்வெல் எப்பொழுதுமே யூனிக் அண்ட் ஹெல்த்தி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடுமையான வெயிலால் நம்ம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. வெயிலின் தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம உடலோட உஷ்ணம் ரொம்பவே அதிகரிச்சிட்டு இருக்குங்க. அதை குறைக்க முடியாமல் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறீங்களாங்க. அதுக்காகவே தாங்க நாங்கள் நம்ம சிரீஷ் ஃபுட்வெல்லில் கம்பு கூழ் மிக்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கல் மணல் எல்லாமே நீக்கப்பட்டு சுத்தமான முறையில் இந்த கம்பு கூழ் மிக்ஸை நாங்கள் தயாரிச்சிருக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே குக் பண்ணிக்கலாங்க. அது எப்படி நம்ம பார்க்கலாங்க. 1 கப் கம்பு குருணை எடுத்துக்கோங்க. 4 கப் தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் இந்த 4 கப் தண்ணீரை ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் தேவையான அளவு உப்பை போட்டுட்டு 1 கப்பு கம்பு ரவையை போட்டு கிண்டி விட்டுட்டே இருங்க. கெட்டித்தன்மை வந்ததும் ஃப்ளேமை லோவாக வச்சுடுங்க. இங்கே அப்பப்போ கிண்டி விட்டால் போதுங்க. அரை மணி நேரத்தில் சுவையான கம்பு சோறு ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் தயிர் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஆற வச்சு ஆறின பிறகு இதில் மோரை கலந்து சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் கலந்து மோர் மிளகாவை வறுத்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு கம்பு கூழ் ரெடி ஆகிடுங்க. இதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த சம்மரில் உங்கள் பாடி ஹீட்டை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் போன்ற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இதை வாங்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சமைச்சிடலாங்க. இவ்வளோ ஒரு டேஸ்டி ஃபுட் ப்ராடக்டை கட்டாயம் நீங்கள் வாங்கி சமைச்சு பாருங்கள். இந்த சம்மருக்கு வெரி சூப்பர் ப்ராடக்ட்டுன்னு தாங்க நம்ம இதை சொல்லணும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா சாலை ரோட்டில் இருக்கிற சிரீஷ் ஃபுட் வேர்ல்டை விசிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியூரில் இருக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.